அந்த தூக்கு தண்டனை கைதி பயங்கரமானவன், பல கொலைகளை பண்ணியிருக்கான். அதனால் அவங்க தூக்கு தண்டனை போடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இவன் கதை. என்னோடய கதைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரில் ஒரு கதை ஆரம்பமாகும், இன்னொரு சாப்டரில் வந்து இது வேற ஒரு இதுக்கு அது சம்மந்தம் இல்லாமல் போகும். அப்படி ரெண்டு கருத்தில் ரெண்டுமே ஜாயின் ஆகும். இதுதான் என்னோட பேட்டர்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட கதை ஒரு பக்கம், நந்தினிங்கிற கேரக்டர் அவர் அப்பாவி பொண்ணு, பயந்த சுபாவம், பள்ளியை பார்த்தா சத்தம் போடுவா, கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயப்படுவா, வெளியில் இருட்டை பார்த்தா பயப்படுவா, இது பார்த்தால் பயம்னு இருக்கிறப்போ அவளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண் பார்வை போயிடும். அப்போது இமீடியட்டாக கண்ணை பொருத்தணும் அவளுக்கு. என்னன்னு பார்க்கும்போது இவனுடைய கண்களை பொருத்துவாங்க அவளுக்கு. அந்த கண்களை பொறுத்த உடனே அவள் உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறி, இது வந்து இது நடைமுறை சாத்தியம் அல்ல, இது என்னுடைய கற்பனை மாறி அவள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெண்ணாக மாறுறாள். பகலில் பூரா பார்த்திங்கன்னா அவள் ரொம்ப சாந்தமாக இருப்பாள், நைட்டில் விகரஸ் ஆகிடுவாள், விகரஸை மர்டர் பண்ணுவாள். யார் எங்கெங்கே அந்த சமுதாயத்தில் என்ன தப்பு பண்ணுறாங்க அவங்களையெல்லாம் போட்டு தள்ளுறது, பகலில் அமைதியாக இருப்பாள். நந்தினி 440 வேர்ல்ட்ஸ், அதாவது அவள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி சொல்லி அந்த கதைக்கு பயங்கரமான வரவேற்பு. ஃபஸ்ட்டு தான் அவளே வந்து அதிரடியாக வந்து 1.5 லட்சம் காப்பி விட்டது. நம்பவே மாட்டேங்க, 1.5 லட்சம் காப்பி. அசோகன் நல்லா திணறிட்டார், அண்ணன் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரணத்திற்கு ஒரு மனு, ரத்தம் சிந்தும் ரோஜாக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் க்ரைமாகவே வந்து தள்ளி. அவருக்கு மட்டும் நான் வந்து என்னுடைய 1500 நாவல்களில் அவருக்கு மட்டும் நான் 335 நாவல் வந்து க்ரைம் நாவல்கள், 150 பாக்கெட் நாவல்கள், கிட்டத்தட்ட 1/3 அவருக்கு எழுதியிருக்கேன். 500 நாவல் அவருக்கு மட்டுமே. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை உண்டாக்கினவர் வந்து அசோகனுக்கு வந்து அதில் மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, இப்போது கொரோனா பீரியடில் என்னாச்சுன்னா ஒரு சரிவு வந்தது, எல்லா புக் ஏஜென்ட்டும் அப்படியே அது அவர் மட்டும் எல்லாமே அவர் கொலாப்ஸ் ஆச்சு, சரிஞ்சது. அப்போது எல்லா புத்தக ஏஜென்ட்காரங்களும் இனிமேல் புக்கு எங்களுக்கு நடத்த முடியாதுன்னு சொல்லி எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அப்போது சரிவு வந்ததுனால அசோகன் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் போட்டார். அண்ணே புக்கு போகாது, நம்ம இது பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் விட்டார். அதுலேருந்து நான் என்ன பண்ணேன், அசோகன் போதும், இது வரைக்கும் எழுதுனது போதும், நானும் கொஞ்சம் நமக்கும் வந்து ஐ எம் கெட்டிங் ஓல்டு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம உடம்பை பார்த்துக்கணும்,